ஒரு அழகான கிராமங்க. வாங்க இப்ப அந்த கிராமத்துல நடந்த உண்மை கதைய பத்தி தான் பார்க்க போறோம். அந்த கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்துல இருந்து ஒரு குடும்பம் குடி வராங்க. அந்த குடும்பம் இந்த ஊர் மக்கள்ட்ட கேட்குறாங்க. "ஏங்க உங்க ஊர்ல இருந்து 1 மைல் தூரம் தள்ளி காட்டுக்குள்ள கம்மாக்கரைய ஒட்டி நாங்க ஒரு குடிசை போட்டு தங்கிக்கிறோம். எங்களுக்கு நீங்க அனுமதி கொடுங்கன்னு" கேட்குறாங்க. அதுக்கு ஊர் மக்கள் சொல்றாங்க, "வேணாங்க. நீங்க எங்க ஊருக்குள்ளேயே தங்கிக்கங்க. நீங்க வெளியில தங்க வேணான்னு" கேட்குறாங்க. "இல்லங்க நாங்க நாங்க அங்க தான் தங்குறது எங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும்" அப்படின்னு சொல்றாங்க. சரிங்கன்னு ஊர் மக்களும் என்கிட்ட சொல்லி பார்த்தாங்க. அவங்க கேட்கல. அதனால அவங்க அந்த இடத்தையே ஊர் மக்களும் குடுக்குறாங்க. இவங்க அங்க போய் குடிசை போட்டு தங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்லு மற்றும் பதனி இறக்குறது தான் அவங்களோட தொழில். அந்த கிராமத்துல அதிகமா பனைமரம் நிறைஞ்சிருக்கிறதுனால இந்த ஊரை தேர்வெடுத்து அவங்க இங்கே குடி வந்திருக்காங்க. புதுசா வந்திருக்காங்க. சரி, அவங்க அந்த குடும்பத்துல எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா, அப்பா, 4 பிள்ளைங்க. 4 பிள்ளைங்கள்ல ஒரு ஆண் பிள்ளைக்கு 18 வயசு, 2வது பெண் பிள்ளைக்கு 16 வயசு, அப்புறம் ஆண் பிள்ளை 1, பொம்பளை பிள்ளை 1, 2 சின்ன பிள்ளைங்களா இருந்துச்சு. மொத்தம் 6 பேர் இருந்தாங்க அந்த குடும்பத்துல. அந்த குடும்பத்துல குடும்பத் தலைவனும், அப்புறம் அந்த பையனும், அந்த 18 வயசு பையனும் தான் கல் இறக்க போவாங்க. பனைமரத்துல போய் முட்டிய கட்டி விட்டுட்டு வந்துருவாங்க. அந்த கல் கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிச்சோன்னே எடுத்துட்டு விற்க ஆரம்பிப்பாங்க. இந்த உள்ளூர் மட்டும் பக்கத்துல உள்ள சுத்தி வட்டார மக்கள் எல்லாருமே இந்த பதினி எல்லாத்தையும் சாப்பிட்டு அவங்களால காசு குடுத்துட்டு போவாங்க. அதான் இவங்க தொழிலா வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே இவங்களுக்கு நல்லா தாங்க போய்க்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் பக்கத்துல ஒரு 2 மைல் தூரம் தள்ளி ஒரு பாழடைஞ்ச கிணறு இருக்குங்க. அந்த கிணறு பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதாவது விளையாமலும், ரொம்ப வறண்ட நிலமாவும் அந்த கிணறு அப்படியே பாழடைஞ்சு போய் பார்க்குறதுக்கே பயங்கரமா இருக்கும். அந்த கிணத்துல இருந்து இவங்களுக்கு ஒரு நாள் நைட்டு சத்தம் கேட்குது. பயங்கரமான அழுகை சத்தமும், சிரிப்பு சத்தமும். அந்த கிணத்துல தண்ணி இருந்து யாரோ விழுந்து விழுந்து குதிக்கிறது மாரியும், குதிச்சு குதிச்சு விளையாடுறது மாரியும் இவங்களுக்கு காதுகள்ல கேட்க ஆரம்பிக்குது. ஆனா, இந்த குடும்பத் தலைவி பயப்படல. அவங்களுக்கு மட்டும் தான் கேட்க ஆரம்பிக்குது இந்த சத்தம். அந்த குடும்பத் தலைவி நம்ம பிள்ளைங்கட்ட சொன்னா பயந்துருவாங்க அப்படின்னு, பிள்ளைங்கட்ட யார்ட்டயும் சொல்லாம இவங்க முழுசா அவங்க குலதெய்வமான காளி அம்மன நினச்சுக்கிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லா தூங்கிட்டாங்க. நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டாங்க. காலையில எந்திரிச்சு ஊர் மக்கள்ட்ட கேட்குறாங்க. "என்னங்க இது நீங்க சொன்னது மாரியே அந்த கிணத்துல கொஞ்சம் விசித்திரமா சத்தம்லாம் கேட்குது. ஆனா எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. எனக்கு காளியம்மன் என் கூட இருக்கிறதுனால, அவங்க என் கூட இருப்பாங்க. என் குடும்பத்தையும் காத்து குடுப்பாங்க. அதனால எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. நாங்க தைரியமா இருந்துக்கிறோம். நீங்க எதுவும் நினைக்காம இருங்கன்னு" ஊர் மக்கள்ட்ட சொல்லிட்டு அவங்க குடிசைக்கே வந்துறாங்க. மறுபடியும் சமைச்சு எல்லாரும் சாப்பிட்டு நைட்டு தூங்க ஆரம்பிக்கும்போது, அந்த வீட்டு மூத்த பையன் கல் இறக்க வர்றதுக்காக பனைமரத்துக்கு நான் போனேம்மா. அந்த பனைமரத்துலம்மா ஒரு உருவம் மேலே உட்காந்து நம்ம கல்லு பானைய இறக்கி கல்லு குடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நான் அந்த உருவத்த போய் அதட்டினேன். "கீழ வாரீங்களா என்னன்னு?" கேட்டேன். அந்த உருவம் பனைமரத்துல இருந்து சரசரன்னு இறங்குச்சும்மா. இறங்கி இறங்கி அது பூட்டிருந்த வேஷ்டிய வச்சு பொத்தி இருந்துச்சு அந்த உருவம். அந்த உருவம் அந்த வேஷ்டிய எடுக்குதும்மா. எடுத்தோனே நான் அரண்டு போயிட்டேன்ம்மா. பார்க்குறதுக்கே ரொம்ப கொடூரமா, கண்ணெல்லாம் வெளிய முகமெல்லாம் அழுகி போய் பயங்கரமா இருந்துச்சும்மா. அந்த உருவம் என்னைய தொரத்த ஆரம்பிச்சிருச்சு. நான் நம்ம குடிசைய நெருக்கி ஓடி வந்துட்டேன்ம்மா. ஆனா உங்கட்ட சொன்னா நீங்க பயந்துருவீங்கன்னு நான் உங்கட்ட சொல்லலம்மா. ஆனா இப்ப என்னால சொல்லாமலும் இருக்க முடியலம்மான்ட்டு அந்த பையன், அந்த வீட்டோட மூத்த பையன அவங்க அம்மாட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். அவங்க அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மனாவது பரவாயில்ல, நம்ம குழந்தைங்களும் இங்கே இருக்காங்களே, இப்படி ரொம்ப இந்த ஊர்ல நடக்குதே. ஏன்னா அவங்க வேற வேற கிராமங்கள்ல போய் தங்கி கல் இறக்குறது தான் இவங்களோட தொழிலே. அதனால நிறைய இடத்துல இப்படி அமானுஷ்யமான விஷயங்களை எல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க. இருந்தாலும் இந்த கிராமத்துல நம்ம பசங்களும் பயந்துறாங்களே, பயந்து போயிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இவங்க காளியம்மனை வேண்டிக்கிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லா 1 மணி இருக்குங்க. அந்த நேரத்துல அந்த கிணத்துல இருந்து ஒரு அழுக சத்தம். பெண்ணின் அழுக குரல் ரொம்ப பயங்கரமா கேட்குது. கேட்டதோடு மட்டும் இல்லாம அந்த கிணத்துல இருந்து கொலுசு சத்தத்தோட பைய பைய இவங்க குடிசையை நோக்கி வரவும் ஆரம்பிக்குது. அந்த அழுகையோட சத்தம் இவங்களுக்கு ரொம்பவும் கேட்க ஆரம்பிக்குது. அவங்க மூத்த தலைவி, குடும்ப தலைவி பேர் காளியம்மா. அவங்க முழிச்சிட்டாங்க. முழிச்சோன்னே, "என்னடா இது அந்த ஊர்ல ரொம்ப பயங்கரமா சத்தம் கேட்குது.
நம்ம பிள்ளைங்க எதுவும் பயந்துடக்கூடாதே அப்படின்னு நினச்சிக்கிட்டே எந்திரிச்சு உக்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் பார்த்தா அந்த அழுகு குரல் தன்னோட வாசல்ல வந்து நின்று அழுகிறது மாதிரி கேட்க ஆரம்பிக்குது. உடனேயே குழந்தைங்களும் எந்திரிச்சிட்டாங்க. அம்மா அம்மா என்னம்மா இது சத்தம், நம்ம குடிசைக்கு வெளியில் இப்படி கேட்குது, எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்னு அந்த ரெண்டு ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. காளியம்மா என்ன பயப்படாதீங்கப்பா, நம்மளுக்கு காளியம்மன் இருக்காங்க, அவங்கள முழுசா நம்ம மனசில் வேண்டுனா அவங்க கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றி கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க காளியம்மன் முன்னாடி அவங்க படம் வச்சு அவங்க தினமும் வழிபடுவாங்க. காளியம்மன்ட்ட போய் மண்டி போட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. அம்மா தாயே, நான் எல்லா ஊர்லேயும் இருந்து தான் எங்கள் தொழிலை பார்க்குறோம், அப்போல்லாம் நீங்கள் வந்து எங்களுக்கு காவலாக இருந்து காப்பாத்துறீங்க, இந்த ஊரில் எங்களுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது, எங்களுக்கு நீங்கள் தான் நல்ல வழி காமிச்சு கொடுக்கணுன்ட்டு காளியம்மா படத்துக்கு முன்னாடி மண்டிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த காளியம்மனுக்கு இவங்க வந்து இந்த காளியம்மாள் வந்து அவங்க ஊரில் வந்து சாமியாடி காளியம்மன் வேஷம் போட்டு சாமி ஆடுவாங்க. இவங்ககிட்ட வந்து எல்லாருமே உறுதி கேட்பாங்க. எங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கன்னு குறி கேட்பாங்க. அப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்குமே இவங்க மேலே காளியம்மன் இறங்கி உண்மையை சொல்லுவாங்க. அதனால் இவங்க இந்த காளியம்மன் மண்டியிட்டு காளியம்மன் படத்துக்கு முன்னாடி வேண்டணுன்னையே அந்த காளியம்மன் இவங்க மேலே இறங்கிட்டாங்க. இறங்கிட்டே யார்ரா என் பிள்ளையோட குடிசைக்கு வந்ததுன்னு வெளியே ஓடுறாங்க. அருளோட அம்மனோட முழு அருளோட வெளியில் ஓடுறாங்க. வெளியில் ஓடின காளியம்மா அந்த அழுதுகிட்டு இருந்த பெண்ணு உடனேயே அந்த பெண்ணின் ஆவி உடனேயே இந்த காளியம்மன் காலில் விழுந்து மண்டிக்கிட்டு அழுக ஆரம்பிக்குது. யாரு நீ? என் பிள்ளைங்க இருக்கிற இடத்துக்கே நீ வருவியா? எப்படி வந்த? ஒழுங்கா ஓடி போயிடுவோம் இடத்துக்கு, இல்லாட்டி உன்னை நான் காலை மிதித்து அழிச்சிருவேன். காளியம்மா கடும் கோபத்தோட இந்த பெண்ணோட ஆவிகிட்ட பேசுகிறாங்க. இந்த ஆவி, அம்மா என்னை மன்னிச்சிருமா, நான் தெரியாமல் வந்துட்டேன், நீ இருக்கிற இடம்னு தெரியாமல் நான் வந்துட்டேம்மா, என்னை மன்னிச்சிருமா, என்னை எப்போனாலும் விட்டுருமா, நான் ஓடி போயிறேன் அப்படின்னு சொல்கிறான். உன்னை எப்படி நான் விடுறது? இந்த ஊரையும் நீ அழிச்சிருவ, அந்த ஊர் மக்களையும் அழிச்சிருவ, என் மக்களையும் நீ அழிச்சிருவ, உன்னையே நான் விட மாட்டேன் அப்படின்னு அவங்க ரெண்டு காலை தூக்கி அந்த ஆவியை மிதித்து அழிக்கவும் செஞ்சுறாங்க காளியம்மா. அதுக்கப்புறம் அந்த குடும்பம் அங்கேயே வெகு வருஷமாக ரொம்ப வருஷமாக இருந்து கல்லை இறக்கி நல்லபடியாக அவங்க தொழிலை பண்ணிக்கிட்டு தாங்க வராங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்தோடனே மாப்பிள்ளையும் வரவும் அந்த ஊரை விட்டு அவங்க சொந்த ஊருக்கு காலி பண்ணி போனாங்க. அதுக்கு தட்டிக்கு அவங்க அந்த ஊரில் எந்த ஒரு அசம்பவிதமான சம்பவத்தையும் பார்க்கல, பேய் பிசாசு எதையுமே பார்க்கல. அவங்க நிம்மதியாக தான் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு வந்து காளியம்மன் முழு துணை இருக்கிறதுனால அவங்க எந்த ஊருக்கு போனாலும் தைரியமாக போவாங்க. அதாவது இவங்க இந்த காளியம்மன்றவங்க வந்து சுடுகாட்டிலேயே காவலாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு காளியம்மன் பக்தி, காளியம்மன் அருள் இவங்களுக்கு முழுசாக இருந்துச்சு. அதனால எந்த ஆவியுமே இவங்கள ஒன்றுமே பண்ண முடியலை.